பாரதியாருடைய அற்புதமான ஒரு பாடல் தொகுப்பு பரசிவ வெள்ளம். 24 ஸ்டான்ஸா இருக்கும், 2 லைனா. அற்புதமான ஞானக்கவி. நேற்று மீனாட்சி அம்மா ரொம்ப அழகா விளக்கினாங்க அதெல்லாம். அந்த ஞானம் என்பது எப்படி அவருக்கு கை வந்ததுன்ற, சின்ன வயசுலயே அவர் காசிக்கு போய் வேதங்களை எல்லாம் படித்து அந்த சாரங்களை புரிந்து கொண்டவர். அதுக்கப்புறம் அவர் பாண்டிச்சேரி பக்கம்லாம் வாழ்ந்த காலத்துல சித்தர்களுடைய தொடர்பு நிறைய கிடைச்ச நிலையில அவருக்கு அந்த உயிரினுடைய விளக்கமும் அறிவினுடைய விளக்கமும் மிக நன்றாக ஆழ்ந்து அதனுடைய இணைந்தே வாழக்கூடிய எல்லா உயிர்களிடம் அந்த இறைத்தன்மையை பார்க்கக்கூடிய தன்மையில அவருடைய வாழ்க்கை அமைஞ்சது. அதுதான் சொல்லுவாரு, எங்கெங்கு காணினும் சக்தியடா 7 கடல் அவள் வண்ணமடான். எதை பார்த்தாலும் அந்த சக்தி நுண்ணிய அந்த உயிர் இயக்க நிலையிலேயே அவரால் பார்க்க முடிஞ்சது. சக்தி களத்துல நம்ம என்ன சொல்றோம், சுவாமிஜி நமக்கு சொல்லி கொடுத்தது பிரபஞ்சம் முழுக்க அந்த இயக்கத்திற்கு காரணமாக உள்ள சுத்தவெளியிலிருந்து வந்த அந்த நுண்ணிய துகளின் சுழற்சி தான், அதனுடைய கூட்டு தான் எல்லாமே எல்லாமே எல்லாமேன்றத ரொம்ப அற்புதமாக உணர்ந்து கொண்டவர். அந்த உணர்ந்த நிலையில வாழ்க்கைய பாக்குறாரு. ஒரு குருவி கூட பசியா இருந்ததுன்னா வீட்டுல அரிசியே இல்லாத நிலையில பக்கத்து வீட்டுல இருந்த அரிசியை கூட அதுக்கு அவங்க வாங்கி வச்சிருந்த அம்மா வாங்கி வச்சிருந்த அரிசியை கூட அதுக்கு போட்டுட்டு அந்த உயிர் துன்பம் நீங்குவதை ரசித்து கொண்டிருந்த மகான். அப்படி அவரோட வாழ்க்கையில ஒரு வாட்டி சம்பளம் வாங்குறாரு. ரிக்ஷாக்காரன் அவன் புலம்பிக்கிட்டே வரான், ரிக்ஷால உட்காந்துட்டு வராரு, புலம்பிக்கிட்டே வரான் அவனுடைய வாழ்க்கை கஷ்டத்தை. சம்பள பணமான 50 ரூபாயும் அவன்கிட்ட கொடுத்துட்டு வீட்டுக்கு இறங்கி வந்துடுறாரு. வீட்டுல அந்த அம்மா சம்பளம் வரும்னு காத்துட்டு இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, வீட்டோட தேவை இருக்குது. அதுக்கப்புறம் கூட வந்தவர் ஒருத்தர், இந்த மாதிரி எங்கப்பா சம்பளம் இன்னைக்கு 1ஆம் தேதி வரணுமே அப்படின்னா, இல்லம்மா ஒரு ரிக்ஷாக்காரன் புலம்பிட்டு வந்தான், அவன்கிட்ட கொடுத்துட்டாரு அத்தனை ரூபாயும் அப்படின்னு சொல்றேன். இந்த அம்மா திரும்பி அவரை அனுப்பிச்சு ரிக்ஷாக்காரன்ட்ட தேடி பிடிச்சி கொஞ்சம் ரூபாய் கொடுத்துட்டு மிச்ச ரூபாய் வாழ்ந்து கொடுத்தேன். அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தனக்கென்று அந்த ஒரு நிலையே சுயநிலையே இல்லாமல் எல்லாரும் 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 அந்த பரநிலையில பார்த்த வாழ்க்கை வாழ்ந்த விளக்கமும் ஒரே நிலைதான், அதை உணர்ந்த நிலையும் ஒரே நிலைதான். அதுல வந்த பாடல்கள் தான் இந்த பரசிவ வெள்ளம். பரம் என்பது பரலோகத்தில் உள்ள எங்கள் பிதாவே, கிறிஸ்டியான்ல கூட வரும். அந்த மூலநிலை சிவநிலை, அது வெள்ளம் என்று சொல்லக்கூடிய அளவுல சுவாமிஜி ரொம்ப அழகா விளக்குவாங்க. வெள்ளம் என்பது பிரணவம் என்று சொல்லக்கூடிய அந்த இறைநிலை விளக்கம். அதாவது காந்தமாக வெளிப்பட்டு இறைத்துகளாக வெளிப்பட்டு விண்ணிலிருந்து 5 பூதங்களாக இருந்து அதிலிருந்து வரக்கூடிய தள்ளும் ஆற்றலாகிய காந்த ஆற்றல் களம் திரும்ப அந்த இறைநிலையிலே கலக்கிறப்போ அதுக்கு பேரு என்ற அந்த சொல்லால விளக்கக்கூடிய நம்மளுடைய நூல்கள்லாம் இருக்கு. அதுதான் ஓம்ன்ற பிரணவ மந்திரத்துக்கு பொருள் தெரியலன்ற மாதிரிலாம் கூட சொல்லுவாங்க. அப்போ எங்க தெரியல இறைவனுக்குன்னா, இறைவன் பொறுத்த வரைக்கும் அழுத்திட்டு விட்டுறாரு, அது சுழன்று இயங்கி திரும்பி அங்க சேர்ற நிலையில தான் அது என்ற பிரணவமாக மாறுகிறது. இயக்கம் முடித்து தன்னிலேயே தான் அடங்கும் போது அப்போ அழுத்துவதும் அதுதான், வெளிப்படுவதும் அதுதான், சேர்ந்து சுழலுவதும் அதுதான், சுழன்று முடிந்து அந்த நிலையில போய் அடங்குவதும் அதுதான். அங்கேருந்து வரும்போது கொள்ளும் ஆற்றல் என்ற காந்தமாக, இங்கிருந்து போகும்போது தள்ளும் ஆற்றல் என்ற காந்த 5 உணர்வாக அந்த உணர்வை அழித்து விட்டு இறைநிலையாக மாறிவிடுகின்றது. இததான் அந்த வெள்ளம் நீக்கமர நிறைந்த எல்லா இடத்துலயும் ஊடுருவக்கூடிய தன்மை. இப்ப தண்ணீர்னா சில ஏரியாவுக்கு மேல அதால போக முடியாது, தடை இருந்தா. காற்று கூட தடைப்படுத்த முடியும், ஆனா இந்த காந்த ஆற்றலை தடைப்படுத்தவே முடியாது. அதைத்தான் அந்த என்ற அந்த தூய்மையான எங்கும் ஊடுருவத்தக்க ஆற்றலாக மகரிஷி அவங்க நமக்கு நல்ல விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதுதான் பாரதியார் அவர்கள் பரசிவ வெள்ளம் என்ற தலைப்பிலே
நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதுல 2-3 ஸ்டான்ஸா மட்டும் பார்த்துட்டு நிறைவு செய்து கொள்வோம். காண்பாராய் காண்பொருளாய் காண்பார்தம் காட்சியாய் அப்படிம்பாங்க. காண்பாராய் காண்கின்ற நான், காண்பொருளாய் காணப்படுகின்ற எதிரில் உள்ள பொருள். இது நடுவுல ஒரு காட்சி இருக்குது. அந்த காட்சி எனக்கு தெரியறதுக்கு ஒரு ஆற்றல் களம், வான்காந்த ஆற்றல் களம் இருக்குது இல்லையா? அது இல்லாத இடமே கிடையாது. அப்ப காண்பாராய் உள்ள நானும் காந்த களம்தான், காண்பொருளாய் உள்ள அந்த பொருளும் காந்த களம்தான். 2த்துக்கும் காட்சியாக அங்கிருந்து அலையலையாக அலையலையாக அந்த காட்சி புறப்பட்டு, எனக்கு முன்னாடி ஒரு குத்து விளக்கு இருந்தா குத்து விளக்கு என்பதை அறிவிக்கக்கூடிய அந்த காட்சியாக குத்து விளக்கு அங்கு இருக்கின்றது. அது அறிவாக வெளிப்படுகின்றது. அந்த வடிவத்துக்கு நாம ஒரு பேர் கொடுத்திருக்கோம். அந்த மெட்டல் பித்தளையில ஆனதுன்னு ஒரு பேர், ஒரு இது கொடுத்திருக்கோம். அப்ப அந்த பித்தளை என்ற அந்த அந்த தனிமம் அது அதை உணர்த்துது. அது விளக்கு என்ற உருவத்தில் இருப்பதால அதை உணர்த்துது. இப்படி அலையலையாக அலையலையாக அதிலிருந்து தள்ளப்படுகின்ற அந்த அறிவும் ஆற்றலும் சுற்றியுள்ள காந்த களத்தில் பரவி என் கண்கள் என்ற அந்த கருவி எனக்குள்ள இருக்கிற காந்த களத்தை செலவழித்து, ஜீவகாந்தத்தை செலவழித்து அந்த காட்சியை பெறுகின்றோம். அப்ப அந்த தன்மையில காண்பாராகிய நானும் ஜீவகாந்த களம், காண்பொருளாகிய அந்த விளக்கும் காந்த களம், அதிலிருந்து புறப்படுகின்ற நடுவுல நடக்கிற அந்த விளையாட்டும் காந்த களத்துல அது தள்ளப்படுகின்ற ஆற்றல் என்னால் கொள்ளப்பட்டு என்னுடைய மூளை அது விளக்கு என்று எனக்கு விளக்குகின்றது, அறிவிக்கின்றது. இப்ப இந்த காந்த களத்துக்கும் அந்த காந்த களத்துக்கும் நடுவுல உள்ள காந்த களத்துக்கும் மூலமாக உள்ளது அந்த பரம், அந்த சிவம். இதத்தான் பாரதியார் அவர்கள் காண்பாராய் காண்பொருளாய் காண்பார்தம் காட்சியாய்ன்னு வர்ணிக்கிறாரு. இன்னொரு 2 வரிகள்ல வரும், வேண்டுவாராய் வேண்டுவார்தம் வேட்கையாய் வேண்டுபொருள் ஈண்டு பொருளாய். வேண்டுவாராய், எனக்கு ஒரு பொருள் வேணும், வேண்டக்கூடிய நான், அந்த வேண்டுவார்தம் வேட்கையாய் என்னுடைய ஆசையா வெளிப்படுது. அந்த எந்த பொருள் மீது நாம ஆசை வைக்கிறோனோ அந்த பொருளாவும் அதுதான் இருக்கு. அப்போ வேண்டக்கூடிய நான் வேண்டக்கூடிய பொருள், அந்த ஆசை என்கின்ற எண்ணம் அனைத்தும் அதுவே. தூல அணுக்களாய் சூக்குமமாய் சூக்குமத்தில் சாலவுமே நுண்ணியதாய். தூல அணுக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த இறைத்துகள் சேர்ந்து 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 விண்ணாகி காற்றாகி நெருப்பாகி நீராகி நிலமாகி என்று சொல்லக்கூடிய அளவுல தூல காட்சி என்னால பார்க்க முடியுது. மரமா பாக்குறேன், பழமா பாக்குறேன், காயா பாக்குறேன். அப்பதான் நிற்பதுவே, நடப்பதுவே, பறப்பதுவே எல்லாம் நீதான் நீதான் நீதான். நிக்கிற மரமும் நீதான், நடக்கிற விலங்கினமும் நீதான், பறக்கிற பறவையும் நீதான். அப்ப தூல அணுக்களாய் சுக்குமமாய் அதுக்குள்ள உயிர் சக்தி சுழன்று 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 இயங்குவதை உணர்ந்த நிலையில சுக்குமத்தன்மையாய், நமக்குள்ளேயே அந்த சுக்குமந்தான் உயிரா இருக்கு, பறவைக்குள்ளேயும் அதுதான் இருக்குது, மரத்திலயும் அதுதான் இருக்கு, கல்லு மண்ணுல கூட அதுதான் இருக்கு. சுவாமிஜிட்ட ஒரு முறை நான் கேட்ட கேள்வி, டம்ளர்ல எல்லாத்துலயும் இருக்கு உயிர் இருக்குன்னு சொல்றீங்களா, அதுல எல்லாம் கூட இருக்கா? இதுல சொல்றது தெரியுது, அசைதன பொருள்ல எப்படி தெரியுது? இல்லம்மா, அதுலயும் இருக்கு. பரன் மேல ஒரு டம்ளரை தூக்கி போட்டுருங்க, ஒரு 6 மாசம் கழிச்சு எடுங்க, அதுக்குள்ள சுழன்று இயங்கி கொண்டிருக்கின்ற உயிர் அதனுடைய வெளிக்காற்று எல்லாத்தோடும் இயக்கப்பட்டு ஒரு துரு பிடிச்சு அதனுடைய தன்மையை வெளிப்படுத்தும். என்ன அதுல அந்த பொலாரிட்டி கிடையாது, ஒழுக்கம் கிடையாது அந்த சுழல் வேகத்துல. மற்ற உயிரினங்கள்ல அதுக்கு கருமையம் அமைத்து கொண்டு அந்த பொலாரிட்டியோட இயங்கும் என்று விளக்கினாங்க. அந்த மாதிரி அந்த எல்லாவற்றையும் நீக்கமர நிறைந்த சுக்குமமாய் சுக்குமத்தில் சாலவுமே நுண்ணியதாய், அதுதான் காந்தக்களம். அந்த காந்தக்களம் தான் வெளிப்பட்டு அந்த அறிவை பெறுகின்றது, வெளிப்படுத்தி அந்த அறிவை பெறுகின்றது. இப்ப கொள்ளக்கூடிய ஆற்றலாக எனக்குள்ள அந்த பரசிய வெள்ளம்ன்ற பாடல் போனது, இப்ப தள்ளக்கூடிய ஆற்றலாக என்னிடமிருந்து தள்ளப்படுகின்றது. எல்லாம் அந்த சாலவுமே நுண்ணியதாய் உள்ள அந்த வெள்ளத்தினுடைய செயல்பாடு. எதை தேடுறோமோ, எதை
ஸ்டாக் வச்சுக்கிறதோ அது வெளிப்படக்கூடிய தன்மை. அப்படி ஒரு குருவின் விளக்கம் பாரதியார் என்ற ஞானியை பத்தி நமக்கு கொடுத்த நிலையிலே அற்புதமாக நம்மளால அதை உணர முடியும். பாவித்தல் போதும் பரமநிலை எய்துவதற்குன்னு அப்போ எங்கும் பாயும் என்று நினைத்தாலே போதும் அந்த வெள்ளம் உன்னுள்ளே பாயும். கண்ணாடி பயிற்சி. எங்கும் உள்ள அந்த தன்மை நினைக்கிறோம், கண்ணை மூடுறோம், நினைக்கிறோம் தன்னுள்ளே பாயும் என்று. அது பாய்ந்து நிரம்பிக் கொண்டிருக்கின்ற அந்த அருள் வெள்ளத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோம். அருள் வெள்ளமாக இருக்கின்றோம். ஆனா அறியாமை என்ற இருள் மூடி இருக்கின்றோம். அந்த அந்த இருள் நீங்கி அருள் மயமாய் மாறுவதற்கு இறையருளும் குருவருளும் நமக்கு என்றென்றும் துணை நிற்கும். இந்த பாடல்கள்லாம் திரும்ப 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 நம்ம அசை போடும் போது அதிலுள்ள வரிகள், அதிலுள்ள தன்மை, நாமதாக மாறக்கூடிய தன்மை, பாரதியனுடைய அத்தனை விளக்கங்களும் நமக்கு அந்த ஞானத்தை போதிக்கக்கூடிய விளக்கங்கள். மகரிஷி அதுக்கு என்சைக்ளோபீடியா. நான் எப்பவுமே சொல்லுவேன், சுவாமிஜி நீங்க அதுக்கு சுவாமிஜியை முழுமையா புரிஞ்சுட்டு நீங்க எந்த வேத கருத்தை வேணா அசை போடுங்க, எந்த ஞானியோட படிக்க, சுவாமிஜிக்கு அதுக்கான விளக்கம் நமக்கு கொடுத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு முழுக்க பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை வேதங்களுக்கும் உபனிஷத்துக்களுக்கும் அந்த சாரமாக மனவளக்கலை விளக்கங்கள், வேதாத்திரிய விளக்கங்கள் உள்ளதை புரிந்து கொண்டு மேலும் ஆழ்ந்து குருவுடன் இணைவோம். இணைந்த நிலையில் பரசிவ வெள்ளத்தை புரிந்து கொள்வோம் என்று சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். With no boundaries is omnipotent, omniscient consciousness. Bharadiyar explains that one which is called God by Vedic scholars is divine power which is the present fully, within, without everything, and which itself everything. And that is the poem is called Ullum Puramellam Ulladellam Thanagum. The Parasiva Vellathila Varakudiya Kavide. So he calls it is Vellam. In the Tamil word, Vellam refers absolute space. He also says that is transparent fluid. It is neither water, nor fire, nor air. That is gaseous substance. Imagine, for example, imagine a container with the water and bean soaked in it. After a few hours, we see the water in bean and bean in the water. So, similarly, divinity is present, is in everything, and everything is in divine. That is the way Bharadiyar mentioned this principle in his poem. That is omnipresent nature of the divine as Vellam. Vedatri Maharishi also says that there is a thing or phenomena present everywhere and forever, and that is divine. It penetrates all and fills the. Vedatriam explains that meaning of the word Vellam. Vellam, well means pure or clean. Refers to the phenomena which is the union of both divine state and magnetic waves. That is divine state and magnetic waves. There is no object or particles without divine. Vedatriam describes that mighty transparent fluid as one that cannot be perceived by the senses. It is all inclusive pressure force. So the Maharishi poem refers, that is, காந்தநிலை உணர்ந்திடில் கடவுள் மனம் அதனிலே கண்டிடலாம், காந்தநிலை அறியாமல் கடவுள் நிலை அறிய முடியாது. So Bharadiyar also and his poem mentioned refers that phenomena which union of the both and the divine state and magnetic waves. So both Mahans explained the divine state and magnetic wave. Bharadiyar poem is also refers that this principle, be blessed by the divine, be blessed by the divine. Thank you, Amma, giving the opportunity to give a Bharadiyar poem, Parasivar Vellam.
Thank you, Amma. Thank you. Nice explanation, Amma. Shanti, Amma. Yes, Amma. Be blessed by the divine. As Meenakshi Amma said, Param means that is nothing as big as that, and nothing is smaller than that. It is beyond everything. Shivam means has nothing formless but has supreme power. Well means purest. Means Pranavam. The omnipresent and omniscient absolute is found in all the things, from the tiny atoms to the vast celestial bodies that float around in the skies. It is called the Almighty because the entire universe, made of billions of stars and planets, lies within it, supported and protected constantly. So let us now enjoy a perspective vision of the whole universe. All massive objects are the association of elements, that is atoms. Every atom is the association of particles. A particle is a group of innumerable formative dust. The dust are the infinitesimal quanta of gravity. The obvious determinant conclusion is that the whole universe is nothing but transformation of gravity, that is God. Nobody can separate universe and gravity. Gravity itself is the universe. Thank you, Amma. Be blessed by the divine. Thank you, Amma. Anybody else? Karthikeyanaya. Amma, be blessed by the divine. Anandi Amma is there, Amma. Okay. If Amma wants to share it, we can hear from her. Okay. Amma, Anandi Amma. Yeah, you can proceed. I have already. This is so simple. Yes. One and only philosophy of magnetism of Swamiji is explained totally in the Parasiva Vellam lines by Bharatiyar. All jnanis are thinking in the same way because they got traveling inside that the inside divinity makes them to aware of this knowledge, aware of this consciousness. That's why எந்த ஒன்றை அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமா. What is காந்தம்? இறை நிலையும் அதன் அலையும் காந்தமாய் மலர்ந்துள்ள. So that divine magnetic force is the Parasiva Vellam explained by Bharatiyar. The magnetic force is the basic of the seer, the seeker, everything what we see in and around us. Everything based on that magnetic force. That is Iraithugal. Iraithugal, the combination of Iraithugal, the formative dust is all 5 elements. The combination of 5 elements is all the things in and around us as world, as trees, as fruits, as vegetables, as insects, as birds, as everything. That's why he is telling nirpaduve, nadapaduve, parapaduve, ellam. And the divine show only going on in and around us. That's why he meant to ullum puravumai. Inside that each and every part, the product we are seeing, ullum, inside also their same magnetic force, outside also the same magnetic force coming from that as a repulsive force. As attractive force, all things are made up of. As repulsive force, all things are coming, that showing that format. So our eyes, our nose, our tongue is the instrument to feel that magnetic force by spending our biomagnetism. So everywhere, in and around, everything is made up of that divine magnetic particles. Then again, that we are made up of the same divine magnetic force.
So everything is one and only thing. That's why some philosophers used to say oneness. That oneness is explained in this Parasiva Vellam. That oneness is all, become all. Being, becoming. That being is becoming through this magnetic force, magnetic particles, Iraithugal. So we can, whatever explanation we are again and again, we can discuss. The only thing is divine is the base for everything. Irai nilayum adan alayum காந்தமாய் மலர்ந்துள்ள எங்கும் எப்பொருளிலும் எவ்வுயிரிடத்திலும். That's why காண்பாராய் காண்பொருளாய் காண்பார்தம் காட்சியாய் தூல அணுக்களாய் சூக்குமமாய் சூக்குமத்திற் சாலவுமே நுண்ணியதாய் எண்ணமிட்டாலே போதும் ஈச வெள்ளம் என்னுள்ளே பாயுதென்று. So such a penetrative energy that is, let us enjoy more and more by analyzing and thinking and with our Maharishi's philosophy with Parasiva Vellam. Thank you for the opportunity. Thank you, Ayya. Thank you, Amma. I was I'm a big fan of Parasiva Vellam, Amma. Like, I read this multiple times. I would like to tell some of the verses which is so intuitive, which is like, I would like to recite here. Yes, Ayya, proceed. We will also enjoy. எண்ணமிட்டாலே போதும் எண்ணுவதே இன்பம் தன்ன முதை உள்ளே ததும்ப புரியுமடா. எங்கும் நிறைந்திருந்த ஈச வெள்ளம் என்னகத்தே பொங்குகின்றதென்றெண்ணி போற்று நின்றாற் போதுமடா. யாதுமாம் ஈச வெள்ளம் என்னுள் நிரம்பியதென்றதுவே போதும், அதை உள்ளுவதே போதுமடா. காவித் துணி வேண்டா கற்றைச் சடை வேண்டா பாவித்தல் போதும் பரமநிலை எய்துவதற்கே. சாத்திரம் வேண்டா சதுர்மறைகளேதுமில்லை தோத்திரங்களும் இல்லை உள்ளந்தொட்டு நின்றால் போதுமடா. தவமொன்றும் இல்லை சாதனையும் இல்லையடா சிவமொன்றே யுள்ளதென சிந்தை செய்தால் போதுமடா. சந்ததமும் எங்கும் எல்லாம் தானாகி நின்ற சிவம் வந்தென்னுள்ளே பாயுதென்று வாய்ச் சொன்னார் போதுமடா. நித்தச் சிவவெள்ளம் என்னுள் வீழ்ந்து நிரம்புதென்று என்னுள் சித்தமிசை கொள்ளும் சிரத்தையொன்றே போதுமடா. வாழ்க வளமுடன். Thank you for the opportunity, Amma. So these are the lines which I like the most in Parasiva Vellam. The first part explains completely about what Maharishi's concept and everything, and when we go deep and deep into it, it explains the power of our thinking, and Maharishi, it exactly resembles the poem of Maharishi. எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்கச் செய்தால் எண்ணமே எண்ண பழக்கத்தால் தெளிந்து போகும். So those are the lines which I enjoyed a lot, and these lines were like extending the pure understanding of those lines and extending that, and how we can fill ourselves with the divinity just by thinking. So thank you for the opportunity, Amma. Be blessed by the divine. Nice, Ayya. Be blessed by the divine. Anyone can share our thoughts? Ayya, shall we conclude the session? Sure, Amma. We can conclude it, Amma. If nobody is having anything to share. Shanti Amma. Shanti Amma came on unmute. Shanti Amma, you want to share something, Amma? No, I just want to conclude that one. Sure. Okay. Yeah. Let us conclude the session with blessings for the world. Let us invite Arunati Shantiji Amma to sing blessings for the world. Yes, Amma.
be blessed by the divine. Blessings for the world. May rain pour on all parts of the world timely and sufficiently. May food grow abundantly to the satisfaction of living beings. May the leaders